அல்லாஹ்வுடைய உணர்வோடு யார் வாழ்வாரோ அவருக்கு அல்லாஹ் விடியல்களை உருவாக்குவான். வயர்சுகு மின் ஹைது லா யஹ்தசிப், அவர் நினையாத புறத்தில் அல்லாஹ் அவருக்கு ரிஸ்க கொடுப்பான். இப்ப நாங்க என்ன விளங்கி வச்சிருக்கிறோம் இந்த வசனத்துல? தக்வாவோட வாழ்ந்தா அல்லாஹ் சாப்பாட்டை தருவான், ரிஸ்க தருவான். இல்ல, நீங்க அல்லாஹ்ட உணர்வோடு நீங்க வாழ்ந்தீங்கண்டா உங்களுக்கு தொழில பிரச்சனை இருந்தா அதுல அல்லாஹ் ஹைராக்கி தருவான். ரிஸ்க்குங்கிறது சாப்பாடு மட்டும் இல்ல. எனக்கு திருமணமாக இல்ல 29 வயசா போகுது, ஆனால் நான் பாவம் செய்யறதை விடுறேன், நல்ல சாலிகான மனைவி அல்லாஹ் ரிஸ்கா தருவான். என்ன தொழில்ல இப்ப நஷ்டம் போகுது, நான் ஏமாத்த மாட்டேன், அல்லாஹ்ட உணர்வோட வாழ்றீங்க, அல்லாஹ் உங்களோட வியாபாரத்துல பறக்க செய்வான். இதுதான் அல்லாஹ் தர ரிஸ்கே தவிர நாங்க நினைச்சிருக்கிறோம் என்ன தக்வாவோட அல்லாஹ் பயந்து வாழ்ந்தா அல்லாஹ் சாப்பாட்டை தருவான், ரிஸ்க தருவான். இல்ல சகோதரர்களே, இப்ப உங்களோட மனசுல என்ன கவலையா இருக்குதோ அந்த கவலையை அல்லாஹ் நீக்குவான். உலகத்தில் ஒரு மூமினுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பெரிய ரிஸ்க் மன நிம்மதி. சகோதரர்களே, இன்றைக்கு எத்தனையோ பேர் கோடான கோடியை வச்சுக்கிட்டு நிம்மதிக்காக அலைகிறாங்க. அவர்கள் சொல்றாங்க, நான் உலகத்தில் எல்லாத்தையும் நான் சம்பாதிச்சேன், ஆனா என்ற நிம்மதி இல்லை. நீங்க ஒன்றுமே உங்ககிட்ட இல்லை, எதுவுமே இல்லை, ஊர்ல யாருமே உங்களை கணக்கெடுக்க இல்லை. இந்த எந்த ஆடை, எந்த அணிகலன், எந்த குடும்ப பின்னணி எதையுமே பார்க்காதீங்க. உங்களோட கண்ணியம், உங்களோட நிம்மதி எங்க இருக்கு தெரியுமா? வந்து அல்லாஹு அக்பர்னு தக்பீரை கட்டுங்க, அல்லாஹ்வை தொழுங்க, நெத்திய சஜிதாவில் வைங்க. அல்லாஹ் நெருக்கமாக இருக்கிற நிலை சஜிதா. நீங்க கெஞ்சி கண்ணீர் வடிச்சு அல்லா இடத்துல கேளுங்க. அந்த கண்ணீரோடு சேர்ந்து உங்களுடைய உள்ளத்தினுடைய காயங்களும் பறந்து போகும். அங்கே நிம்மதி கிடைக்கும். பள்ளிக்குள்ளே நிம்மதி இருக்கிறது, சஜிதாவில் நிம்மதி இருக்கிறது, குர்ஆனில் நிம்மதி இருக்கிறது, சதகாவில் நிம்மதி இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதை அல்லாஹ் ரிஸ்காக யாருக்கு தருவான்? மூமினுக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா பொதுவாக உலகத்தினுடைய அகராதியில ஒரு கோட் ஷூட் போட்டு நல்ல கார்ல நல்ல வசதி வாய்ப்போட நல்ல ஒரு பவரா ஒரு மனிதர் வாரார். 4 பேர் பக்கத்துல பெரிய ஒரு அந்தஸ்துல கௌரவத்துல ஒரு மனிதர் வாரார். இதான உலகத்திற வளமையில அந்தஸ்துக்குரியவர். அல்லாஹ்ட பார்வையில யார் அந்தஸ்துக்குரியவர்? மூமினுடைய பார்வையில யார் அந்தஸ்துக்குரியவர்? அவருடைய உடை அது கிழிந்து போயிருக்கிறது, அவருடைய குடும்பம் அதிலே வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, அவருடைய வீடு ஓலை வீடு. இப்படி இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே கண்ணியமானவர், இன் அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் அல்லாஹ்வுடைய அந்த உணர்வோடு தக்வாவோடு இருக்கிறவர் தான் அல்லாஹ்விடத்திலே கண்ணியமானவர். ருப்ப அஷ்அஸ வ அக்பர் மதுஃபூஅன் பில் அப்வாப் லவ் அக்ஸம அலல்லாஹில் அபர்ர. எத்தனையோ தலைவிரிகோலமாக புழுதி படிந்த நிலையில் எத்தனையோ மனிதர்கள் இருப்பார்கள். மக்களாக இருப்பாங்க, அவங்களை யாருமே கணக்கெடுக்க மாட்டாங்க. ஆனால் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சத்தியம் செய்து ஒன்றை கேட்டால் அல்லாஹ் உடனே கொடுப்பான் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சபையில கூட அப்படி இருக்கலாம். நாங்க இப்படி ஆடை அணிகிறோம், மிம்பர்ல இருக்கிறோம், அல்லது முன்சப்ல இருக்கிறோம், அல்லது எல்லா நேரம் தொழுகிறோம் என்ற அடையாளங்கள் அல்ல முக்கியம். யாரோ ஒரு மனிதர் இந்த இடத்திலே அல்லாஹ்வோடு மிக நெருக்கமாக இருக்கிற மனிதர்கள் இருப்பார்கள். கையேந்தினால் அல்லாஹ் கொடுக்கிற நிலையில் இருக்கிற மனிதர்கள் இங்கு இருப்பார்கள். வெளி தோற்றத்தை வைத்து நாம் யாரையும் எடை போட்டு விடக்கூடாது அவர்களே. பார்க்கறதுக்கு அவர தொழில் காணல்ற தொழிலாய், இப்படி காணல ஊத்தாள்றது ஒரு கேவலமான தொழில்னு சொல்ல வரையில. மக்கள் அப்படி நினைக்கிறாங்க. அப்படி அள்ளுவராக இருந்தாலும் அவருக்கென்று ஒரு சுய கௌரவம் இருக்குது. அவர் வீட்டுக்கு போகும்போது ஒரு 1000 ரூபா 2000 ரூபா காசு எடுத்துட்டு போனா என்ன பிள்ளைக்கு நான் சாப்பாட்டை கொடுக்கணும், என்ன பிள்ளை தலை நிமிர்ந்து வாழணும்ன்ற எண்ணத்தோட தானே போறாரு. எத்தனையோ இங்கிருக்கிற சகோதரர்களுடைய எத்தனையோ வாப்பாமார் எப்படி எங்களை வளர்த்தார்கள். இப்ப இருக்கிற வசதி மாறியா தெருவிலே படுத்து கிடந்தார்கள். எத்தனை மூட தூக்கி இருப்பார்கள், கையெல்லாம் பிஞ்சு போற அளவுக்கு சிமந்து வேலை செஞ்சிருப்பார்கள். எத்தனையோ பொஸ்ல ஏச்சு வாங்கி இருப்பார்கள், எத்தனையோ பேர்ல இழி சொற்களுக்கு ஆளாகி இருப்பார்கள். ஆனா என்ற பிள்ளை நல்லா இருக்கணும் என்பதற்காகத்தானே அவங்களோட வாழ்க்கையை அளித்தார்கள். என்ற பிள்ளை நல்லா இருக்கணும். இன்றைக்கு நாங்க எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அந்த தந்தை அல்லாஹ்விடம் கேட்டால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இன்றைய நேரத்தில் வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்குது, நான் பாவத்துக்குள்ள போறேன், அல்லாஹ் கேட்ட இந்த துஆவை கபூல் செய்றான் இல்லை என்று சொல்கிற நாங்கள் எங்கட உள்ளத்துல தக்வாவை எடுத்தோமா? எங்கட உள்ளத்துல தக்வாவை நாங்க கொண்டு வந்தோமா? அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த தக்வாவுடைய இறை உணர்வை எடுத்துக்கொண்டால் நீங்கள் சங்கையானவர்கள். உலகத்தில மனிதர்கள் பார்க்கிற பார்வை அல்ல, மோமின் அல்லாஹுவை புரிந்து கொள்கிற, அல்லாஹுவை அறிந்து கொள்ளுகிற இடம் தக்வா. அந்த தக்வா என்ற அந்த உணர்வை எடுத்துக்கொண்டான் என்றால், நான் என்னுடைய வெளிரங்கத்திலே என்னை நான் அழகுபடுத்துவதை விட என் உள்ரங்கத்தை அழகுபடுத்துவேன்.
தனிமையில் நான் அல்லாஹ்வோடு உரையாடுவதில், தனிமையில் அல்லாஹ்வோடு பேசுவதில், அல்லாஹ்வோடு உரையாடுவதில், அல்லாஹ்வுடைய விடயங்களை நான் சரியாக நிறைவேற்றுவதில் நான் இன்பத்தை காண வேண்டும் என்று ஒரு முஃமின் வாழுவான். அப்படிப்பட்ட இரகசியங்களை வாழ்க்கையில் அவன் பேணிக் கொள்கிற பொழுது அவனுடைய வாழ்க்கை மிக மிக ஆச்சரியமானதாக அமையும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மூமினுடைய வாழ்க்கையை ஆச்சரியமாக மாற்றக்கூடிய இரகசியங்கள் என்பதில் 4 விடயங்களை நாங்கள் பார்த்தோம். 5வது தவக்குல். ஒரு மூமின் தனது எல்லா காரியங்களையும் அல்லாஹ்விடம் ஒப்படைக்க வேண்டும். தன்னுடைய உள்ளத்தை அல்லாஹ்விடம் ஒப்படைக்கிறது. எப்படி? ஒரு மூமின், யா அல்லாஹ், நான் என்னுடைய முயற்சிகளை எல்லாம் நான் செய்து விட்டேன், எதெல்லாம் நான் செய்யணுமோ அதையெல்லாம் நான் செஞ்சிட்டேன் யா அல்லாஹ், ஆனால் இதுக்கு பிறகு காரியங்களை நிறைவேற்றி தாரது நீதான் யா அல்லாஹ். எல்லா நிலையிலும் வரணும் சகோதரர்களே. எங்களுக்கு லேசாக சின்ன சின்ன விடயங்கள் செய்ய முடியுமானதெல்லாம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்போம். இல்லை, எல்லா நிலைகளிலும் யா அல்லாஹ், நான் உன்னை நான் ஜும்மா உன்னை வந்து தொழுதேன் யா அல்லாஹ், அசர் தொழாம என்ன ஆக்கிறாத யா அல்லாஹ். நிறைய பேர் நினைக்கிறது, என்ன இப்னு கைம் அல் ஜௌஸியா ரஹ்மத்துல்லாஹ் தனது மதாரிஜுஸ் சாலிகின் என்ற நூலில் எழுதுறாங்க, ஒரு சில மூமின்கள், ஒரு சில மனிதர்கள் எப்படி நினைக்கிறாங்கண்டா, அல்லாஹ் சாப்பாடு தந்தா, அல்லாஹ் தஆலா குடிபானத்து தந்தா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பெரிய அருளை தந்துட்டான்னு அவங்க நினைக்கிறாங்க, நிஅமத் அல்லாஹ் தந்துட்டான்னு நினைக்கிறாங்க. ஆனா ஈமான் அதை அருளா நினைக்கிறதே இல்லை. அல்லாஹ்வனை வணங்குறதுக்கு எங்களை தௌஃபீக் செய்யறானே, அதை அருளா விளங்குறதே இல்லை. இதை நாங்கள் அல்லா இடத்துல கேட்கணும். இதான் அருள் சகோதரர்களே. யா அல்லாஹ், சுபுஹ் சொல்லாம என்ன ஆக்கிறாத யா அல்லாஹ், ஜும்மாக்கு கொண்டு வந்து சேர்த்த நீ யா அல்லாஹ், என்ன சுபுக்கும் என்ன கொண்டு வந்து சேர்த்துறியா அல்லாஹ். இன்றைக்கு பாருங்க, நாங்க அல்லாஹ் எங்கிட்ட இருந்து பறிக்கிற மிக முதலாவது பெரிய அருள் என்ன தெரியுமா? அல்லாஹ் பறிக்கிறதுல நிறைய சொல்லுவோம், ஆரோக்கியம் அது இது அப்படின்ட்டு, அதெல்லாம் 2வது. முதலாவது, அல்லாஹ்வை வணங்காம எங்கட உள்ளத்தில் அல்லாஹ் பத்தி உள்ள மறதி ஏற்படுது. இது அல்லாஹ் தர பெரிய தண்டனை சகோதரிகளே. அல்லாஹ்வை மறந்திருக்கிறது என்பது அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற ஒரு தண்டனை. யா அல்லாஹ், அதை நீக்கிறியா அல்லாஹ், நான் செஞ்ச பாவத்துல தந்துட்டா யா அல்லாஹ், அதை நீக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், அசர் தொலை எனக்கு தௌஃபீக் செஞ்சிரியா அல்லாஹ். இதே மூமின்கள் தானே, இதே முஸ்லீம்கள் தானே, இதே களிமா சொன்னவங்க தானே. இப்ப பள்ளி நிறைஞ்சு வாசல் வரைக்கும் நிக்கிறீங்க தானே. இதுல எத்தனை பேர் அசர ஜமாத்தோட தொழுவோம் சொல்லுங்க ஆகும்? எத்தனை பேர் ஃபஜ்ர ஜமாத்தோட தொழுவோம் சொல்லுங்க ஆகும்? அப்ப அந்த அருள் பறிக்கப்பட்டிருக்கிறதே. அப்ப எங்கட உள்ளம், யா அல்லாஹ், எனக்கு அது தேவை, இது தேவை, இதை செஞ்சுதா அதை செஞ்சுதான்னு கேட்கிற நாங்க அல்லாஹ்விடத்துல முதலாவது உள்ளத்தை ஒப்படைச்சு அல்லாஹ்விடத்துல நாங்க கேட்கணும். யா அல்லாஹ், உன்னை தொழணும் யா அல்லாஹ், மௌத்து வர தொழுகைய விடுறதுக்கு நீ அவகாசம் தந்துடாதே யா அல்லாஹ், அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திடாதே யா அல்லாஹ், என்னிடமிருந்து அந்த அருளை பறிச்சிடாதே யா அல்லாஹ், உன்னை வணங்குறதுல இன்பம் காண்ற உள்ள தந்துரு யா அல்லாஹ். அதுக்கு பிறகு அடுத்தது, யா அல்லாஹ், இந்த ஆரோக்கியத்தை நீ பாதுகாத்து விடியா அல்லாஹ், நீண்ட ஆரோக்கியம் தந்திரியா அல்லாஹ், உன்னை வணங்குறதுக்கு அருள் செய்யா அல்லாஹ். கேட்டுக்கொண்டே இருங்க சகோதரர்களே. எங்கட காரியங்கள் எது தடை செய்யப்பட்டாலும் எங்களுக்கு தடை செய்யப்பட்ட மாதிரி தெரியும், இந்த விடயம் தடை செய்யப்பட்டிருக்கிறது, கிடைக்கல, கேட்டுக்கொண்டே இருங்க. எத்தனை வருஷமானாலும் சரி, 65 70 வயசானாலும் உங்களுக்கு எது கிடைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கேளுங்க, அல்லாஹ் தருவான். எப்ப அல்லாஹ் தருவான் என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அன்புக்குரிய சகோதரர்களே, சில பொழுது நீங்க 75 வயசு வரை, மௌத்து வரை நீங்க கேட்டு ஒரு விஷயம் கிடைக்காம இருக்கும். மறுமையில் அல்லாஹ் அதை சேமிச்சு வச்சு தருகிற பொழுது அந்த மூமின் மனிதன் நினைப்பான், வாழ்நாள் முழுக்க இந்த துவா கபூல் செய்யப்படாமல் இருந்திருக்கலாமே. ஏன்னா உலகத்துல சில விடயங்களை உடனே கேட்ட உடனே அல்லாஹ் கொடுத்துருவான். கொடுத்தா அவனுக்கு அது பெருமதி தெரியாம போயிடும். அதையே அல்லாஹ்க்கு மாறு செய்யறதுக்கு பயன்படுத்துவான். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, சில பொழுது சில துவாக்கள் அல்லாஹ் கபூலாக்காம இருப்பதும் அல்லாஹ்ட அருள். ஏன் தெரியுமா? கபூலாக்கி விட்டா அவர் துவா கேட்கறதுக்கு இன்னொரு 5-10 நாள் எடுப்பாரு. கபூலாக்க இல்லைண்டா தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அல்லாஹ் என் அடியான் என்னோட தொடர்புலே இருக்கணும்னு சொல்லி துவா கபூலாக்காம இருப்பான். என் அடியான்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும், பார்த்து சந்தோஷப்படுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே ஒரு முஃமின் தவக்குலோடு வாழ்வான். கடைசியாக எல்லா நிலைகளிலும் அவனுடைய எண்ணம், சிந்தனை எல்லாம் அல்லாஹுடைய அன்புதான் அடிப்படை. வாழ்க்கையின் அடிப்படையே மூமின் விளங்கி வச்சிருக்கிற இரகசியம், அல்லாஹ்ட அன்புதான் அடிப்படை. அல்லாஹ்ட அன்புக்காகத்தான் எல்லாம். நான் ஒருவரை நேசிக்கிறேன் அல்லாஹுக்காக, ஒருவரை வெறுக்கிறேன், வெறுக்கணும். பாவம் செய்யறாரு, திருந்த மாட்டேங்கிறாரு, எவ்வளவு சொன்னாலும் கேட்கிறாரு இல்ல, தொழுறாரு இல்ல, ஆனா அவரு எல்லாமே செய்வாரு, கொடுப்பாரு, ஏழைக்கு உதவி செய்வார், எல்லாம் செய்வாரு. என்ன நல்ல கூட்டாளி, ஆனா தொலை மட்டும் மாட்டாரு. எல்லாம் நல்ல மனுஷர், ஆனா தொலை மாட்டாரு. தொழமாட்டாரு நல்ல மனுஷன்னு சொல்றது மிகப்பெரிய ஒரு பாவம் சகோதரர்களே. அந்த வார்த்தையே பாவம். அல்லாவோட நல்லா நடந்து கொள்ளாதவன் எப்படி நல்லவனா இருப்பான்?
ரப்ப மதிக்காதவன் எப்படி நல்லவனா இருப்பான்? உலகத்துக்கு கொடுத்து என்ன செய்ய, ஊருக்கு கொடுத்து என்ன செய்ய, அவர் எல்லாம் கொடுப்பாரு, செலவு செய்வாரு, அது செய்வாரு, இது செய்வாரு, ஆனா தொழ மாட்டாரு. நல்ல மனுஷன். என்ன நல்ல மனுஷன்? அவன் பச்சை முனாஃபிக், அவன் ஒரு பாவி. எப்படி நல்ல மனுஷன்? அது உலகத்திற வளமையில நல்ல மனுஷன். அல்லாஹ்வுடைய தூதர் மோமினுடைய பார்வையில் அவன் பெரிய பாவி. ஏன்னா பாவிகள் தொழுகையில் அவங்க நிரந்தரமா இருக்க மாட்டாங்க, தொழ மாட்டாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அன்பு அப்படி ஒருத்தர் இருக்கிறாரா? நீங்க அல்லாஹ்வுக்கு வெறுங்க. மன் அஹப்பலில்லாஹ் வ அப்கலலில்லாஹ் வ அத்தாலில்லாஹ் வ மனஅலில்லாஹ் ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான். அல்லாஹ்வுக்கு கொடுக்கணும், அல்லாஹ்வுக்கு தடுக்கணும். ஒரு பசிக்கு ஒரு ஆள் கேட்கிறாரு, கொடுக்குறீங்க. ஒருத்தன் முன்னுக்கே சாராயம் குடிக்கிறது கேட்கிறான், நீங்க கொடுப்பீங்களா? கொடுக்காம இருக்கிறது அல்லாஹ்வுக்காக. ஒருவரோட அன்பு கொள்ளுங்க அல்லாஹ்வுக்காக, கோபம் கொள்ளுங்க அல்லாஹ்வுக்காக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அன்பு, நான் எதை செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய அன்பு தான் அடிப்படை. இதை ஒரு அளவுகோலாக வைத்து நீங்க வாழுங்க சகோதரர்களே. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்ப அல்லாஹு லிகா. யார் ஒரு மனிதன் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புகிறானோ அல்லாஹும் அவனை சந்திப்பதை விரும்புகிறான். என்ன அர்த்தம்? அன்புக்குரிய சகோதரர்களே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. யார் ஒரு மனிதன் அல்லாஹ்வை சந்திக்கிறத விரும்புகிறானோ அவன் அல்லாஹ் சந்திப்பான்னு சொல்லல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதன் அல்லாஹ்வை சந்திக்க விரும்பினால் அல்லாஹ் அவனை சந்திக்க விரும்புகிறான். இதுதான் மூமினுடைய வாழ்க்கை. இப்ப பாருங்க, நான் உலகத்தில் ஒரு பெரிய அரசியல்வாதியை அல்லது பிடித்த ஒரு ஆளை சந்திக்க நான் விருப்பப்பட்டு போறேன், நான் விரும்பி போறேன். ஆனா அவர் என்ன விருப்பத்தோட சந்திக்க மாட்டார். சந்திக்க வராரு, சந்திக்க கையை கொடுத்துட்டு ரைட் ஓகே 2 நிமிஷம் பேசிட்டு அனுப்புவார். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யார் ஒரு மனிதன் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறாரோ அவரை அல்லாஹ் சந்திக்க விரும்புகிறான். நீங்க எந்த அளவு என்ற ரப்ப பார்க்கணும், சந்திக்கணும் என்று எந்த அளவு ஆசை வைக்கிறீர்களோ அதே ஆசையோடு அல்லாஹ் உங்களை நாளை மறுமையிலே சந்திப்பான் என்றால் அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையின் இலக்கு. இந்த சந்திக்கின்ற நேரத்தில் அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும். அதற்குத்தான் இந்த வாழ்க்கை என்று வாழுகிற பொழுது உலகத்தில் தெரிகிற கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு கூலி தருவான். ஏன்? என்னுடைய ரப்பை நான் சந்திக்க இருக்கிறேன். ரப்பை சந்திக்கிற பொழுது எனக்கு அல்லாஹ் தந்த அருள்களுக்கு நல்ல முறையில் நான் வாழ்ந்தேன், அதுக்கு அல்லாஹ் நன்மை தருவான். அல்லாஹ் தஆலா எனக்கு சில சோதனைகளை தந்தான், பொறுத்துக் கொண்டேன், அதற்கும் அல்லாஹ் நன்மை தருவான். எனவே நான் அல்லாஹ்வின் சந்திப்பை ஆசை வைத்து செல்லுகிறேன். அல்லாஹ் என்னை விருப்பத்தோடு சந்தித்து என்னை பொருந்து கொண்டு அல்லாஹ் சுவர்க்கத்தை எனக்கு தருவான். இதுதான் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையை மாற்றுகின்ற, ஆச்சரியப்படுத்துகின்ற இரகசியங்கள். இந்த அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கிற நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக.